சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்து விஜயா கிட்ட மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் மனோஜை பற்றின உண்மையை சொல்கிறாங்க. உடனே மனோஜ் எப்படியாவது இந்த பிரச்சனையை சமாளிக்கணுன்றதுக்காக, அம்மா முத்து பேச்சை கேட்காதீங்க, நான் என்ன செஞ்சாலும் ஒரு காரணத்துக்காக தான் செய்வேன். இப்போ நான் ரோகிணி கிட்ட பேசுகிறேன், கிருஷ்கிட்ட பேசுகிறேன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாமா? முத்து பேச்சை கேட்டு என்கிட்ட கேள்வி கேட்பீங்களா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். மனோஜ், நான் ஏற்கனவே சந்தேகப்பட்டேன், இப்படி தான் நீ செய்வேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் கல்யாணமே வேண்டான்னு நீ பேச ஆரம்பிச்சிட்ட. உனக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ யார் பேச்சையும் கேட்காம இப்படி தேவையில்லாத வேலையை செய்கிறியே, இதெல்லாம் சரியா? ரோகிணிக்கிட்டேயும் கிருஷ்கிட்டேயும் நீ எதுக்காக பேசுகிறேன்னு இப்போ தெளிவாக எல்லார்கிட்டையும் இந்த உண்மையை சொல்கிறியான்னு கேட்கும்போது, இல்லைம்மா, ரோகிணி என் கடைக்கு வந்தாங்க. கடைக்கு வந்ததுக்கப்புறம் நான் ரோகிணிகிட்ட பேசும்போது எனக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடைக்கணும்னு சொன்னேன். கிருஷ் இப்போ யார் பேச்சையும் கேட்காம நிறைய பிரச்சனை செய்கிறான். நீ கிருஷ்கிட்ட பாசமாக பேசினனா, கிருஷ்ஷை அக்கறையாக பார்த்துக்கிட்டனா, கிருஷ் மனசு மாறிடுவான்னு ரோகிணி என்கிட்ட வந்து உதவி கேட்டாங்கம்மா. என்னால் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு எவ்வளவோ பேசி பார்த்தேன். ரோகிணி என் பேச்சை கேட்கல. ஆனால் நீ என் பேச்சை கேட்டனா உனக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு நான் உதவி செய்வேன். அதுக்கப்புறம் கிருஷ்ஷை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன்னு ரோகிணி தாம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ் இப்படி பேசுகிறீங்க? ரோகிணியை பற்றி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்கள் கிருஷ்கிட்ட சந்தோஷமாக பேசுகிறீங்க. கிருஷ்ஷுக்கு வந்து தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறீங்க. இது எல்லாத்தையும் ரோகிணி கண்டிப்பாக கோர்ட்டில் வந்து சொல்லுவாங்க. ஆதாரத்தோட உண்மையை நிரூபிப்பாங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கும்? கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? எங்கள் எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்குறீங்க. ஆனால் நான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன்னு சொல்கிறீங்களே, கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரோகிணி பேச்சை கேட்டுட்ருக்கீங்க. ரோகிணி இப்போ மாசமாக இருக்காங்க. அவங்க எப்படி வந்து உங்கள் பேச்சை கேட்பாங்க? உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு ரோகிணி எப்படி உதவி செய்வாங்க? என்ன மனோஜ், எதையும் யோசிக்காமல் ரோகிணி பேச்சை கேட்குறீங்க? அப்போ விஜயாத்த பேச்சை கேட்க மாட்டிங்களான்னு ஸ்ருதி கேள்வி கேட்கும்போது, இல்லை அப்படிலாம் இல்லை, நான் எப்பயுமே அம்மா பேச்சு தான் கேட்பேன். இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம், எனக்கு நிறைய பிஸ்னஸ்க்காக நிறைய வேலை இருக்குது, பெரிய பெரிய ஆர்டர் கிடைக்கணும், நான் நல்லா சம்பாதிக்கணும், புது வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் கல்யாணத்தை பற்றி பேசலாமேன்னு சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் எல்லோரும் ஏன் இப்படி பேசுகிறீங்க? அம்மா, நான் வந்து ரோகிணிகிட்ட பேசுகிறதுக்கு ஒரே காரணம் தான், எனக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடைக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி இவங்கெல்லாம் பேசுகிற மாதிரி ரோகிணி எனக்கு முக்கியமே இல்லைம்மா. ரோகிணி கிருஷ்ணன் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா அதுவே போதும். ரோகிணி தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டோம், நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறதா தான் இருக்கேன். நான் மனசு மாறவும் இல்லை, ரோகிணியை ஏற்றுக்கவும் இல்லை, அவ்வளவுதான். என்ன முத்து, ஆதாரம் கிடச்சிருச்சுன்னு வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் என்னை பற்றின உண்மையை சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நானே உண்மையை சொல்லிட்டேன், போதுமா அப்படின்னு சொல்லும்போது, மற்றபடி வேறு எதுவும் இல்லைல்ல, உண்மையாகவே ரோகிணியை நீ விரும்பலைல்ல அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி மாசமாக இருக்கிறதுனால நான் ரோகிணியை புரிஞ்சுப்பேன், மனசு மாறிடுவேன் நீங்கள் நினச்சா நான் எதுவுமே செய்ய முடியாதுமா. இப்போவும் சொல்கிறேன், இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் கிடையாது. இன்றைக்கி தான் ரோகிணியவும் கிருஷ்ஷையும் பார்க்குறதுக்காக வந்தேன். வேற ரோகிணிக்கிட்டையும் நான் சரியாக பேசுறது இல்லைம்மா. நீங்கள் என்ன நம்பாமல் இருக்கலாம், முத்து பேச்சை கூட கேட்கலாம், ஆனால் நான் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லும்போது, உடனே மீனா சொல்கிறாங்க, இருந்தாலும் ரோகிணி தான் தெளிவாக சொல்கிறாங்களே, மனோஜோட வாரிசை நான் சுமந்துட்டுருக்கேன்னு. அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ரோகிணி அப்படி தான் சொல்லுவா. நம்ம வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்காக ரோகிணி என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் நான் என் வாழ்க்கையை பற்றி தானே யோசிக்கணும். கிருஷ்ஷை பற்றியும் என்னால் யோசிக்க முடியாது, ரோகிணியை பற்றியும் நான் யோசிக்க போகிறதில்ல. எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்காக நான் சரியாக தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன், அவ்வளவுதான் அப்படின்னு மனோஜ் பேசும்போது விஜயா சொல்கிறாங்க, நான் அப்போவே நினச்சேன், மனோஜ் மேலே எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. என் பையன் மனோஜ் என்ன செஞ்சாலும் இப்படி புத்திசாலித்தனமாக தான் செய்வான்னு எனக்கு தெரியும். நீங்கள் எல்லாரும் மனோஜை சந்தேகப்பட்டீங்க, நானும் யோசிக்காமல் இப்படிலாம் வந்து மனோஜ் ஒரு வேளை ரோகிணிகிட்ட பேசுகிறானோன்னு நினச்சிட்டேன்னு சொல்லும்போது, விஜயாத்தை நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க. நீங்கள் தான் மனோஜ் மேலே உள்ள சந்தேகத்தில் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக என்கிட்டையும் மீனாக்கிட்டேயும் உதவி கேட்டீங்க, இதெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே, நான் அதெல்லாம் மறக்கலை, நான் வேணும்னே அப்படிலாம் செய்ய சொல்லலை. ஆனால் இப்போ தான் எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக ரோகிணிகிட்ட பேசியிருக்கான், அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இப்போ முத்து வந்து சொல்கிறானே, என்ன முத்து, உனக்கு வேறு வேலையே இல்லையான்னு கேட்கும்போது, அப்படி கேளுங்கம்மா. முத்து சரியாக சவாரிக்கு போய் சம்பாதிக்காமல் நான் என்ன செய்கிறேன்னு ஏன் கவனிக்கணும்? இதில் மீனாவும் ஸ்ருதியும் வேற நான் எங்கே போகிறேன் என்ன செய்கிறேன்னு கவனிக்கிறதுக்காக வந்தாங்களா? இந்த உண்மையெல்லாம் எனக்கு தெரியாது அம்மா, நீங்களே இப்படி செஞ்சால் எப்படிமான்னு சொல்லும்போது, இல்லை மனோஜ், இனி கண்டிப்பாக உன்னை சந்தேகப்பட மாட்டேன், உன்கிட்ட கேள்வி கேட்கவும் மாட்டேன், நீ உன்னுடைய வேலையை பாரு. முத்து வந்து உண்மையை சொன்ன உடனே என்னால் தாங்கிக்கவே முடியல.
ஆதாரத்தோட வந்து முத்து வீட்ல எல்லார்கிட்டயும் உண்மைய சொன்னதால, நான் ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். அதான் இப்ப உண்மை தெரிஞ்சிருச்சுல, நான் கண்டிப்பா உனக்கு தான் மனோஜ் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு விஜயா பேசும்போது, இங்க ஸ்ருதி சொல்றாங்க, "என்ன முத்து இதெல்லாம்? நம்ம எவ்வளோ தெளிவா உண்மைய புரிய வைக்கிறோம். விஜயா அத்த என்ன மறுபடியும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு கிளம்புறாங்களேன்னு" சொல்லும்போது, என் அம்மாவும் சரி, மனோஜும் சரி திருந்தவே மாட்டாங்க. நம்ம என்னதான் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணாலும், அவங்க சொன்ன வேலைய செஞ்சாலும், அதுக்கப்புறம் மனோஜுக்காக தான் நான் பேசுவேன். மனோஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு மனோஜுக்காகவே பேசுவாங்க. நம்மள புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அப்படின்னு முத்து சொல்லும்போது, ஆமாங்க. நாங்களும் வேலைக்கு போகாம, எங்க வேலையெல்லாம் விட்டுட்டு மனோஜ் வந்து யார்கிட்ட பேசுறாரு, ரோகிணிய பார்க்கறதுக்காக மனோஜ் போறாரா இல்லையான்னு கவனிக்கிறதுக்காக, நாங்களும் அங்க இங்கன்னு அ உண்மைய கண்டுபிடிக்கிறதுக்காக போனோம். இப்ப தான் தெரியுது, எங்க வேலைய நாங்க செஞ்சிருக்கணும். விஜய் அத்த பேச்ச கேட்டிருக்கவே கூடாது. நீங்க எவ்வளோ பெரிய உண்மைய சொல்றீங்க. ஆனா, மனோஜ் பேசின உடனே விஜய் அத்த மனசு மாறிட்டாங்க. அப்ப நம்ம உண்மைய கண்டுபிடிச்சாலும் எந்த பிரயோஜனமும் இல்லையே. சரி, நான் பூக்கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப கோவமா அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸ்ருதியும் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறாங்க. இங்க ரவி வந்து சொல்றாரு, "பாத்தியா முத்து, எப்பயுமே அம்மா மனோஜுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க வேலைக்கு கிளம்புறாங்க. மனோஜ் யோசிக்கிறாரு, "என்னையே அம்மா கிட்ட வசமா மாட்டி விடலாம்னு நினைச்சியா முத்து? அதெல்லாம் நடக்குமா என்ன? அம்மா எப்பயுமே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால தான் இப்படிலாம் பேசணும்னு யோசிச்சு தான் நான் வீட்டுக்கே வந்தேன். எனக்கு தெரியாதா முத்து? அது மட்டும் இல்லாம, நீ இப்படி தான் ஏதாவது செய்வேன்னு தெரியும். யாராவது இந்த உண்மைய தெரிஞ்சுக்கிட்டா, எப்படி இந்த பிரச்சனைய சமாளிக்கணும்னு நான் ஏற்கனவே யோசனை பண்ணிட்டேன். அதே மாதிரி நீயும் வந்து ஆதாரத்தோட உண்மைய நிரூபிக்கணும்னு நெனச்ச. ஆனா, நீ நெனச்சதெல்லாம் நடக்கல முத்து. அம்மா இப்பயும் எனக்கு தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு மனோஜ். மீனா பூக்கடைக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க வேலைய செய்றாங்க. அது மட்டும் இல்லாம, அந்த சமயம் ரொம்பவே வயசான ஒருத்தர் மீனாவோட பூக்கடையில் வந்து நிற்கும்போது அங்கே மீனா சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவரால் பேசவும் முடியல. உடனே மீனா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டு தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. என்னன்னு தெரியலம்மா, ரொம்ப முடியாமல் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எங்கே போகணும், நீங்கள் கொஞ்ச நேரம் இங்கேயே இருங்க, என் வீட்டுக்காரர் முத்துவை வர சொல்கிறேன், அவர் உங்களை காரில் கூப்பிட்டு போவார், ஆனால் நீங்கள் எங்கே போகணும்னு சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது, நான் எங்கே போகணும்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு பேசும்போது, அந்த அங்கே வந்து அந்த ஆள் வந்து அப்படியே மயங்கிடுறாரு. மீனாவுக்கு என்ன செய்யன்னு தெரியல, ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. அந்த பக்கமாக வந்த எல்லார்கிட்டேயும் மீனா உதவி கேட்குறாங்க. உடனே அங்கே வந்தவரை வந்து ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்குறாங்க மீனா. பூக்கடையில் நிறைய வேலை இருக்குது. இப்போ இந்த வயசானவர் வந்த உடனே நானும் அவர்கிட்ட பேசி அவர் எங்கே போகணும்னு தெரிஞ்சுக்கலான்னு நினச்சேன். ஆனால் அவர் எங்கே போகணும்னு சொல்லவும் இல்லை, அவர் எங்கேருந்து வந்தாருன்னு வேற தெரியல அப்படின்னு மீனா வந்து யோசிக்கிறாங்க. அவர் ரொம்ப முடியாமல் இருந்தார், அப்போ அவர் ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மீனா வந்து யோசிக்கிறாங்க. மீனா டாக்டர் கிட்ட சொல்கிறாங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அவர் சரியாக சாப்பிடாம இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் சரியாக சாப்பிட்டாலே எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் அவரை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, உங்கள் சொந்தக்காரங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என் கடை பக்கத்தில் வந்து நின்னாரு, நான் அவருக்கு தண்ணி கொடுத்தேன், என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே மயங்கிட்டாரு, அவர் எங்கேருந்து வந்தார், எங்கே போகணும், அவங்க சொந்தக்காரங்க எங்கே இருக்காங்க, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு மீனா பேசும்போது, அப்படியா பரவாயில்லையே, இவர் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் நீங்கள் அவருக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க, கொஞ்ச நேரத்தில் அவர் கண் முழிச்சு பேச ஆரம்பிச்சிருவாரு, நீங்கள் அவரை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நல்லபடியாக பார்த்துக்கணுமா, என் வீட்டுக்கு கூப்பிட்டு போகவே முடியாது, விஜயாத்திக்கு தெரிஞ்சால் அவ்வளவுதான், ரொம்ப பெரிய பிரச்சனை செய்வாங்களே, நான் என்ன செய்கிறது அப்படின்னு மீனா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நடந்த உண்மையை முத்துக்கிட்ட அப்படியே மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா, இப்போ அவர் எங்கேருந்து வந்தாருன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க, கொஞ்ச நேரம் கழித்து அவர் பேச ஆரம்பிச்சிருவார், இப்போ அவர் சரியாக சாப்பிடாம இருந்ததால தான் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. முதல்ல அவருக்கு சாப்பாடெல்லாம் வந்து வாங்கி கொடுக்கணும், அவர் நல்லபடியாக சாப்பிடணும், அதுக்கப்புறமா அவர் யாருன்ற உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மீனா வந்து சொல்கிறாங்க. உடனே முத்து வந்து, சரி மீனா, நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு மீனாவுக்கு உதவி செய்கிறதுக்காக முத்துவும் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு கிளம்பி வராரு. அந்த வயசானவர் அப்போ தான் கண்முழிச்சு பார்க்குறாரு. நீ தான் என்னை இங்கே கூப்பிட்டு வந்தியாமான்னு கேட்கும்போது, ஆமாம், நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க, நீங்கள் ஏன் சரியாக சாப்பிட்றதே இல்லையா, அதனால தான் உங்களுக்கு மயக்கம் வந்துருச்சா, எனக்கு என்ன செய்யன்னு தெரியல, உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லும்போது மீனாவை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு. ஏன்னா என் பொண்ணு இப்போ உன்ன மாதிரி தான் இருந்திருப்பா, ஆனால் என்ன செய்கிறது, அவங்க எல்லாம் எங்கே இருக்காங்கன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது, அப்போ நீங்கள் எங்கே போகணும்,
நீங்கள் எங்கே தங்கியிருந்தீங்கன்னு சொல்லும்போது, பக்கத்தில் இருக்க கோயிலில் தான் தங்கியிருந்தேன். அங்கேயே தான் வந்து அ நான் வந்து தூங்குவேன். அது மட்டும் இல்லாம சரியா சாப்பிடவே மாட்டேன். அதனால தான் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லும்போது, நீங்க முதல்ல சரியா சாப்பிடணும். அதுக்கப்புறமா நீங்க எங்க போகணும்னு சொல்றீங்களோ, நாங்களே கூப்பிட்டு போறோம்ன்னு சொல்லும்போது, எங்க போகணும்னு தெரியாது. ஆனா நீ என்னை இவ்ளோ நல்லா பார்த்துக்கிற. உன்னை என் பொண்ணு மாதிரி தான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு மீனாவ பார்த்து பேசிட்டு இருக்கும்போது, அங்க முத்து வராரு. "மீனா என்னாச்சு மீனா? எப்படி இருக்காருன்னு?" கேட்கும்போது, "இப்பதாங்க பேச ஆரம்பிச்சிருக்காரு. என்ன அவரோட பொண்ணுன்னு சொன்னாருங்க. எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்தது." அப்படின்னு சொல்லும்போது, "என் அப்பாவும் இல்லையா? அதனால இவர் என்ன அப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்கன்னு." சொல்லும்போது, "நீ கவலைப்படாம இரு மீனா. ஆமா, இவர எங்க கூப்பிட்டு போகணும்னு?" கேட்கும்போது, "முதல்ல இவருக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி குடுக்கணும். அதுக்கப்புறம் பேசிக்கலாங்க. இவர் வந்து ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்திருக்காரு. பக்கத்துல கோயில்ல தான் தங்கியிருந்திருக்காரு. இவர நான் பார்த்ததே இல்லங்க." அப்படின்னு சொல்லும்போது, "சரி மீனா, இவர இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போவோம். பாட்டி இருக்கிறதுனால கண்டிப்பா அம்மா வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம உண்மையாவே உதவி செய்யணும்னு தானே நினைக்கிறோம். அதனால அம்மா பிரச்சனை செய்யாம இருப்பாங்க. நம்ம இவர நல்லா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு அப்பா கிட்ட பேசிட்டு, இவர வந்து எங்க போகணும்னு நினைக்கிறாரோ, நானே அவருக்கு சப்போர்ட் பண்ணுவேன், உதவி செய்வேன். நீ கவலைப்படாம இரு மீனா. இவர நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம்." அப்படின்னு முதல்ல அவருக்கு சாப்பிட வச்சுட்டு, அதுக்கப்புறம் மீனா இவருக்கு பெரிய உதவி செஞ்சதால, அவர வந்து தன்னுடைய வீட்டுக்கே கூப்பிட்டு வராங்க முத்துவும், மீனாவும். உடனே அண்ணாமலை, "முத்து, என்ன முத்து? இவர் யாருன்னு?" கேட்கும்போது, இங்க மீனா சொல்றாங்க, "எங்களுக்கும் யாருன்னே தெரியாது. என் கடை பக்கத்துல வந்து நின்னாரு. அப்ப அவருக்கு மயக்கம் வந்துருச்சு. நான் தான் அவர ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். இவர் சரியா சாப்பிடாம இருக்காரு. ரொம்ப முடியாம இருக்காரு. அதனால நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் மாமா." அப்படின்னு சொல்லும்போது, "பரவால்ல மீனா, இங்கேயே தங்கட்டும்னு" அண்ணாமலை சொல்றாரு. உடனே பாட்டி இத கேட்டு சந்தோஷப்படுறாங்க. "பரவாயில்லையே! மீனா எல்லாருக்கும் உதவி செய்றா. மீனா நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போறான்னு நினைக்கும்போது எனக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை இப்பவே மீனா இவ்ளோ உதவி செய்றாளே! மீனாவோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்க போகுது." அப்படின்னு பாட்டி வந்து பேசுறாங்க. இங்க மனோஜ் வந்து, "என்னம்மா இது? இவர் யாருன்னே தெரியல. இவங்க எதுக்கும்மா நம்ம வீட்டுக்கு இவர கூப்பிட்டு வந்திருக்காங்க? என்னம்மா கோயில்ல தான் தங்கியிருந்தாராம். பேசாம அங்கேயே போக சொல்ல வேண்டியதானம்மா? எதுக்கும்மா நம்ம வீட்ல கூப்பிட்டு வந்து தங்க வைக்கணும்? எனக்கே இங்க தங்குறதுக்கு ரூம் இல்லாம இங்க தான் ரெஸ்ட் எடுக்கிறேன். இவர எங்கம்மா தங்க வைப்பாங்க?" அப்படின்னு சொல்லும்போது, உடனே மீனா சொல்றாங்க, "கொஞ்சம் பொறுமையா இருங்க மனோஜ். அவர் ரொம்ப முடியாம இருக்காரு. வயசானவரா இருக்காரு. அப்படியே விட்டுட்டு என்னால வர முடியாது. நம்ம வீட்ல நல்ல வசதியா தானே இருக்கோம். வேணும்னா எங்க ரூம்ல இவர் தங்கட்டுமே. கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. எல்லாம் சரியாயிரும்னு." மீனா பேசுறாங்க. "என்ன மீனா, என்கிட்ட கேட்காம நீ வந்து இவர கூப்பிட்டு வந்திருக்க. மனோஜ வேற எதிர்த்து பேசுற. என் வீடு தானே. என்கிட்ட தானே முதல்ல கேட்டுருக்கணும். என்ன வசதியா இருக்கோன்னு சொல்ற? ஆமா, இது எங்க அப்பா எனக்காக குடுத்த வீடு. நாங்க வசதியா இருக்கோம். ஆனா நீ தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நினைக்கிற." அப்படின்னு பாட்டி இருக்கிறதுனால விஜயா வந்து இப்படி பேசுறாங்க. "அத்தை, நான் எங்க வீட்ல அவ்வளோ வசதியா இருந்ததில்ல. ஆனா வசதியான வாழ்க்கை வேணும்னு நெனச்சதும் இல்ல. நான் எல்லாருக்கும் உண்மையாவே உதவி செய்யணும்னு நெனைக்கிறேன். இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்கிட்ட பேசும்போது, 'நீ என்னுடைய பொண்ணு மாதிரி இருக்க' அப்படின்னு பேசும்போது சந்தோஷமா இருந்தது. என் அப்பா இருந்திருந்தா இதே மாதிரி தான் என்கிட்ட சந்தோஷமா பேசியிருப்பாரு. அதே நிலைமையில தான் நான் வந்து யோசிச்சு பார்க்குறேன். ஆனா உங்களுக்கு இதெல்லாம் புரியாது அத்த. உங்களுக்கு பணம் தான் முக்கியம். சொத்து தான் முக்கியம். வசதியான மருமகளா இருந்தா, நீங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. என்கிட்ட தான் அந்த வசதி இல்லையே! அதனால இப்படி தான் பேசுவீங்க." அப்படின்னு சொல்லும்போது, "விஜயா, நீ அமைதியா இரு. இது என்ன உன்னுடைய வீடுன்னு சொல்ற? முத்து கஷ்டப்பட்டு இந்த வீடு கிடைக்கிறதுக்காக கடன் வாங்கியிருக்கான். இது முத்துவோட வீடுன்னு சொல்லு. நான் வந்து அமைதியா இருப்பேன். என்னுடைய வீடு, என் பேச்ச தான் கேட்கணும்னு பேசுனா நான் பொறுமையாவே இருக்க மாட்டேன். மீனா எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சிருக்கா, எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கா, இதெல்லாம் யோசிக்காம பேசுற, அசிங்கமா இல்ல? ஒருத்தருக்கு உதவி செஞ்சா நமக்கு தான் நல்லது நடக்கும். நம்ம வந்து உண்மையாவே உதவி செய்யணும். நல்ல பேர் வாங்குறதுக்காக உதவி செய்யக்கூடாது விஜயா. ஆனா மீனாவுக்கு அந்த நல்ல மனசு இருக்கு. அத புரிஞ்சுக்காம பேசுற. மீனா செஞ்சது எல்லாமே சரிதான். யாருன்னே தெரியாத ஒருத்தர அவருக்கு நல்லா பார்த்துக்கணும்னு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கால. இந்த நல்ல மனச புரிஞ்சுக்காம நீயும் மனோஜும் பேசிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல நான் பொறுமையாவே இருக்க மாட்டேன். அதான் மீனாவோட அம்மா வந்து முத்து மீனாவோட கல்யாணத்த பத்தி பேசிட்டு போயிருக்காங்க. கல்யாணம் நல்லபடியா நடக்கிற வரைக்கும் இவர் இங்கேயே இருக்கட்டும். அதான் மீனா சொன்னால்ல, எனக்கும் அப்பா இல்ல. ஆனா இவர பார்க்கும்போது எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்குன்னு. மீனாவோட அரும பெரும உங்களுக்கு புரியாது. மீனா முத்துவோட கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இவர் இங்க தான் இருக்கணும். மீனா, நீ முதல்ல அவருக்கு சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லும்போது, நான் சாப்பாடெல்லாம் வாங்கி குடுத்துட்டேன். அவர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு மீனா வந்து கூப்பிட்டு வராங்க. என்ன இதெல்லாம்?
என் வீட்டுக்கு இப்படி வந்து யாரை கூப்பிட்டு வரணும்னு கூட என்ன கேட்காம மீனா இப்படி ஒரு வேலை செய்கிறா. இது என்னுடைய வீடு தான். ஆனால் என் வீடுன்னு கூட சொல்ல முடியல. முத்து செஞ்ச உதவியால் இது முத்துவோட வீடுன்னு வேற முத்துவோட பாட்டி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியல. மீனா என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் வசதியாக இருக்கா. வசதியான வாழ்க்கை கிடைச்ச உடனே இப்படி என்ன எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க விஜயா. அடுத்த நாள் இங்கே அண்ணாமலை எல்லாரையும் கோயிலுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா அதுக்கப்புறம் மீனா முத்துவோட கல்யாணம் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வீட்டில் இருக்க எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பி வராங்க. அந்த சமயம் மீனா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா, நீங்கள் சீதா எல்லாரும் கோயிலுக்கு வாங்கம்மா. இங்கே பாட்டி வேற வந்திருக்காங்களா, கல்யாணத்துக்காக இங்கே எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வரலாமேன்னு எல்லாரும் வந்திருக்கோம். நீங்களும் வாங்கம்மான்னு சொல்லும்போது, அப்படியா மீனா, நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இங்கே தான் பூக்கடை போட்டிருக்கோம். அவங்க இங்கே தான் இந்த கோயிலுக்கு தானே வராங்க. நம்ம அவங்க வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மீனாவோட அம்மா யோசிக்கிறாங்க. அந்த சமயம் சீதா சந்திராவை பார்க்கறதுக்காக பூக்கடைக்கு வராங்க. நல்ல வேலை சீதா, நீயும் வந்துட்ட. இப்போ தான் மீனா ஃபோன் பண்ணா. மீனா வீட்டிலேருந்து எல்லாருமே இங்கே கோயிலுக்கு வராங்களாம். ஆமாம், மீனா முத்துவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்க போகுதுன்னு நீ வந்து அருண்கிட்ட சொன்னியா? அருண் இந்த கல்யாணத்துக்கு வருவாரான்னு கேட்குறாங்க. ஆமாம், அருண்கிட்ட பேசுகிறேன். ஆனால் அருண் வந்து எப்போ கோவப்படுவார், எப்போ தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வாருன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. அதனால் அருண்கிட்ட மீனா முத்துவோட கல்யாணத்தை பற்றி சொல்லலாமா வேண்டாமான்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நாளைக்கு தான் கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்க போகுது. இங்கே இப்போவும் அருண் வராமல் இருந்தா உங்ககிட்ட கேள்வி கேட்பாரு. இதனால் பிரச்சனை வரக்கூடாது. நீ வந்து சொல்லிடு. அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்துக்கு அருண் வரணும்னா வரட்டும், இல்லையா அவர் வேலையை பார்க்கட்டும். ஆனால் நம்ம சொல்லாமல் இருக்க வேண்டாம். ஏற்கனவே ரேகா சத்யாவோட கல்யாணத்தை நம்ம சொல்லாமல் இருந்தது தான் அருண் ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அதனால தான் சொல்கிறேன்னு பேசிகிட்டு இருக்கும்போது விஜயா அண்ணாமலை மட்டும் இல்லாமல் மீனா வீட்டுக்கு வந்த அந்த வயசானவரையும் கூப்பிட்டுக்கிட்டு கோயிலுக்கு வராங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நீங்கள் இங்கேயே இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, பரவாயில்லம்மா, உனக்கு தானே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க. நீ செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன். இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக அமையும்னு சொல்லும்போது, ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் வீட்டுக்காரர் முத்து என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு. பாட்டிக்காக தான் மறுபடியும் இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் என் அப்பா மாதிரியே இவரும் எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாருன்னு மீனாவும் முத்துவும் சந்தோஷப்படுறாங்க. அந்த சமயம், அம்மா நீங்களும் வாங்கம்மா அப்படின்னு மீனா வந்து கூப்பிடுறாங்க. சீதா, நீயும் வா சீதா அப்படின்னு கூப்பிட்டு வரும்போது அங்கே கோயிலுக்கு வந்த எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது சந்திரா யோசிக்கிறாங்க. மீனா, என்ன நீ இவரை கூப்பிட்டு வந்திருக்க, இவர் யாரு அப்படின்னு கேட்கும்போது, அம்மா உங்களுக்கு இந்த உண்மை தெரியாதுல்ல, நான் வந்து பூக்கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவர் வந்தாருமா. ரொம்ப முடியாமல் இருந்தார். அப்புறம் இவருக்கு மயக்கம் வந்துருச்சு. நான் தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன். இப்போ எங்கள் வீட்டில் தான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் நாங்கள் பார்த்துக்கிறதா இருக்கோம். அதுக்கப்புறம் இவருக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கலான்னு நினைக்கிறோன்னு சொல்லும்போது, அப்படியா, ஏன் மீனா, ஏற்கனவே விஜயாவை பற்றி உனக்கு தெரியும். நீ உதவி செய்கிறேன்னு இப்படி ஏன் மீனா செய்கிறேன்னு கேட்கும்போது, அம்மா அதுக்காக இவர் கஷ்டப்படுறாரு, சரியாக சாப்பிடாம இருக்காரு, தங்க இடம் இல்லாமல் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் எப்படிம்மா அப்படியே விட முடியும்? என்னால் முடிஞ்ச உதவியே செய்கிறேன். பாட்டி இருக்கிறதுனால விஜயாத்தை அமைதியாக இருக்காங்க. நீ கவலைப்படாமல் இருமா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் சந்திரா கவனிக்கிறாங்க. இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சந்திரா கவனிக்கும் போது தான் தெரியுது, உண்மையாகவே அவர் மீனாவோட அப்பா தான். இங்கே மீனா வந்து எப்படி சந்திரா வீட்டுக்கு வந்தாங்க, எதனால் மீனா வந்து சந்திரா வீட்டிலேயே இருந்தாங்க அப்படின்ற உண்மையை சந்திரா யோசித்து பார்க்குறாங்க. மீனாவோட அப்பா மாதிரி தானே இருக்குது. மீனாவை சின்ன வயசுலேருந்து நான் தான் பார்த்துக்கிறேன். இந்த உண்மையை இத்தனை வருஷமாக நான் மீனா கிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் இப்போ உண்மையாகவே மீனாவை பார்த்து என்னுடைய பொண்ணுன்னு சொல்லியிருக்காரு. இவர் உண்மையாகவே மீனாவோட அப்பா தான். ஆனால் இந்த உண்மையை மீனா கிட்ட நான் எப்படி சொல்கிறது? இந்த உண்மையெல்லாம் மீனாவுக்கு தெரிஞ்சா மீனா ரொம்பவே மனசு வேதனைப்படுவா. மீனாவால் தாங்கிக்க முடியாது. இத்தனை வருஷம் நான் இந்த உண்மையை மீனா கிட்ட சொல்லலை. மீனா என் பொண்ணு தான் அப்படின்னு சொன்னதால் என் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டா. மீனாவை நானும் நல்லா பார்த்துக்கிட்டேன். ஆனால் இப்போ உண்மையாகவே மீனாவோட அப்பா திரும்பி வந்திருக்காரு. அதனால தான் மீனா வந்து இவருக்கு உதவி செய்யணும்னு நினச்சி இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறா. அதான் மீனாவை பார்த்த உடனே நீ என் பொண்ணு மாதிரியே இருக்கேன்னு அவர் பேசியிருக்காரு. இப்போ தான் எனக்கு உண்மை என்னன்னு புரியுது. என்னதான் இத்தனை வருஷம் நான் மீனாவை பார்த்துக்கிட்டாலும் ஆனால் இப்போ மீனாவை பார்க்குறதுக்காக அவங்க அப்பா திரும்பி வருவாருன்னு நான் யோசிக்கவே இல்லை. ஆனால் இவர் ரொம்பவே பணக்காரராக இருந்தார்.
இவருக்கு ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவர் ஏன் இந்த நிலைமையில இருக்காரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே சந்திரா யார்கிட்டயும் சொல்லாமல் அவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது அவர் எல்லா உண்மையும் சொல்கிறாரு. நீங்கள் ரொம்ப வசதியாக இருந்தீங்களே, உங்கள் பொண்ணு மீனாவை நான் தான் பார்த்துக்கிட்டேன்னு சந்திரா எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அப்படியா? என் பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்கும்போது, உங்களுக்கு உதவி செஞ்சதே உங்கள் பொண்ணு மீனா தான். இப்போ நீங்கள் உங்கள் பொண்ணு மீனா வீட்டில் தான் இருக்கீங்கன்னு சந்திரா சொன்னதை கேட்டு, என் பொண்ணு தான் என்னை காப்பாத்துனாளா? என் பொண்ணு மீனா தான் என்னை பார்த்துக்கிட்டாளா? என் பொண்ணு மீனா தான் இப்போ வரைக்கும் எனக்கு உதவி செய்யணும்னு நினச்சாளா? அப்போ நான் என் பொண்ணு மீனாவை பார்த்துட்டேனா? மீனாவை பார்க்கணுன்றதுக்காக தான் நான் வந்து எதையும் யோசிக்காம, எனக்கு சொத்து வேண்டாம், நான் சேர்த்து வச்ச பணம் வேண்டான்னு என் பொண்ணுக்காக தான் என் பொண்ணை தேடி வந்தேன். ஆனால் யார்கிட்ட உதவி கேட்கன்னு தெரியாமல் இருந்தேன். அப்படி இருக்கும்போது தான் நான் மீனாவோட பூக்கடை பக்கம் வந்தப்ப மீனாவை பார்த்தேன். மீனா தான் என் பொண்ணுன்னு தெரியாமையே நான் மீனா கிட்ட பேசியிருக்கேன். இத்தனை நாள் மீனா வீட்டில் தங்கியிருக்கேன். நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதானா? என் பொண்ணை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, என்னாச்சுமா? ஏம்மா இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? மீனா, இவர் தான் மீனா, உண்மையாகவே உன்னுடைய அப்பா. நீ கொஞ்ச நாள் வந்து எங்கள் வீட்டில் இருந்த. அது மட்டும் இல்லாமல் உன்னை என் பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கிட்டேன். இந்த உண்மையை நானும் உங்கள் அப்பாவும் என்றைக்கும் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் உண்மையாகவே உன்னுடைய அப்பா உன்னை தேடி தான் வந்திருக்காரு. உனக்காக தான் தன்னுடைய பணம், சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு. ஏன்னா எவ்வளோ பணம் சேர்த்து வச்சாலும் இதுக்காக என் பொண்ணு இல்லையே நினச்சி உன்னை தேடி தான் வந்திருக்காரு. அப்போ தான் நீ அவரை பார்த்துருக்கன்னு சொல்லும்போது, என்னம்மா சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது நடந்த உண்மையை அப்படியே சந்திரா சொல்கிறாங்க. இத்தனை வருஷம் நீ எங்கள் வீட்லேயே இருந்த. அது மட்டும் இல்லாமல் நானும் உன்னை என் சொந்த பொண்ணாக தான் பார்த்துக்கிட்டேன். அதனால் நீ வந்து என் குடும்பத்துக்கு செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன். இப்போ உண்மையாகவே உங்கள் அப்பா திரும்பி வந்திருக்காரு மீனா. இவர் எவ்வளோ பெரிய பணக்காரர் தெரியுமா? இவர் அவ்வளோ வசதியாக இருந்தார். நீ எப்படி இங்கே வந்தேன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஏதோ தெரியாம தான் நீ வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்ட. கண்டிப்பாக இவங்க உன்னை தேடி இருப்பாங்க. ஆனால் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இவரை நான் பார்த்துருக்கேன். இவர் வந்து இந்த கோயிலுக்கு வந்தப்ப தான் நீயும் எங்ககிட்ட வந்த. ஆனால் அதுக்கப்புறம் இங்கே யாரும் திரும்பி வரவே இல்லை. உன்னை தேடி யாரும் வரலன்னு நானும் வந்து அதுக்கப்புறம் நீ என் பொண்ணு தான்னு நானும் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டேன். ஆனால் உங்கள் அப்பா உன்னை தேடிக்கிட்டே தான் இருந்திருக்காரு. இப்போ உன்னை கண்டுபிடிச்சிட்டாரு மீனா. நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். இத்தனை நாள் இந்த உண்மையை சொல்லாமல் இருந்துட்டேன். என்னை மன்னிச்சிரு மீனா அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா அம்மா நீங்கள் என்னென்னவோ சொல்கிறீங்க. என்னால் ஏற்றுக்கவும் முடியல, இதை நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. நான் வந்து ரொம்ப பெரிய பணக்காரியா? என்னால் அப்படிலாம் வந்து யோசிச்சு பார்க்கவே முடியலம்மா. வசதி இல்லைன்னு தான் எல்லாரும் என்னை பற்றி பேசியிருக்காங்க. விஜயாத்தையும் அப்படி தான் சொல்லுவாங்கன்னு சொல்லும்போது, இல்லைம்மா மீனா, உனக்குன்னு எவ்வளோ சொத்து இருக்குது தெரியுமா? நான் சேர்த்து வச்ச பணம் எல்லாமே உனக்கு தான். என் சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க எல்லாரும் என்னுடைய பணத்தை எடுத்துக்கிட்டாங்க. என் பாதி சொத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் மீதி இருக்கிற எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா? நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதானான்னு கேட்கும்போது, அங்கே இருந்த பாட்டி, முத்து, விஜயா, மனோஜ் எல்லாரும் இங்கே நடக்கிறத கவனிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, என்ன மீனா, என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது, ஆமாம் மாப்பிள்ள, நான் தான் இந்த உண்மையை மீனா கிட்ட சொல்லலை. உண்மையாகவே இவர் வந்து மீனாவோட அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா உடனே தன்னுடைய பூக்கடைக்கு வராங்க. அங்கேருந்த ஒரு டைரியை எடுத்துகிட்டு வராங்க. மீனா, இதில் உங்கள் அப்பா என்னெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாருன்னு பாரு. அது மட்டும் இல்லாமல் நீ எப்படி எங்ககிட்ட வந்த, உன்னை நாங்கள் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டோன்னு ஒவ்வொன்றையும் உங்கள் அப்பா இதில் எழுதி வச்சிருக்காரு. நீ பாரு மீனா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே மீனாவை பற்றின உண்மையை மீனாவோட அப்பா சந்திராவோட வீட்டுக்காரர் வந்து இந்த டைரியில் எழுதி வச்சிருப்பாரு. அப்போ தான் மீனாவுக்கு உண்மை என்னன்னு தெரியும். உண்மையாகவே சந்திரா என் அம்மா கிடையாது. அவங்க என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க, நல்லா வளர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. ஆனால் என் அப்பாவை அவங்க ஏற்கனவே இங்கே கோயிலுக்கு வரும்போது பார்த்துருக்காங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாததுனால அவங்க கிட்ட வந்து என்னை கொண்டு போய் சேர்க்கவும் முடியல, என்னை கூப்பிட்டு போகவும் முடியாமல் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ என் அப்பாவை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பாவை பார்த்த மீனா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து, என்னம்மா மீனா என்னவோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். புரியலையே மனோஜ், இவர் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாருன்னு கேள்வி கேட்டேன். இவர் உண்மையாகவே இவ்வளோ பெரிய பணக்காரராக இருப்பாருன்னு எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் சரியாக சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தானே புரியுது, உண்மையாகவே இவர் தான் மீனாவோட அப்பாவா அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்ச நேரம் கழிச்சு மீனா அவரை பார்த்து ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல மீனா, உன்னை பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு குடும்பமே இருந்திருக்குல்ல, அதனால தான் நீ நல்லபடியாக வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா உன்னுடைய வாழ்க்கையவும் பார்த்துக்க போறேன்னு சொல்லும்போது பாட்டிக்கு எல்லா ஞாபகமும் வருது. உடனே விஜயா கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா விஜயா,
மீனா என் மருமகளே இல்லை, மீனாவுக்கு எந்த வசதியும் இல்லைன்னு சொல்லி பேசினேன்ல, இப்போ பாரு மீனா உண்மையாவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தான். அதனால தான் மீனா உன் வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா. இனியாவது மீனாவோட அருமை பெருமை என்னன்னு புரிஞ்சுக்கோன்னு சொல்லும்போது, மீனாவோட அப்பா மீனாவுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து, பணம் எல்லாத்தையும் குடுக்குறாரு. ஸ்ருதிய விட மீனா தான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா இருக்கா. நல்ல வேளை மீனா நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா. மீனா நினைச்சா இப்பவே புது பிசினஸ் ஆரம்பிக்க முடியும். இங்க முத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாமே. மீனாவுக்கு இவ்ளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு யோசிக்கல. மீனாவோட அப்பா பெரிய பணக்காரரா? இந்த உண்மை தெரியாம இத்தனை நாள் மீனாவை புரிஞ்சுக்காம என்னென்னவோ பேசினேனே. நல்ல வேளை இப்பயாவது எனக்கு உண்மை என்னன்னு தெரிய வந்தது. இனி மீனாவுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தரணும் அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க. அண்ணாமலை, பாட்டி, சந்திரா எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. மீனா நினைச்ச மாதிரியே மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. இங்க மீனா உண்மையாவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க விஜயா. மீனா பெரிய பணக்காரி ஆயிட்டாளே அப்படின்னு மீனாவை ரொம்பவே பாராட்டி பேசுறாங்க விஜயா. மீனாவை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மீனாவோட அப்பா செஞ்ச உதவியால மீனாவும் முத்துவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மீனா கிட்ட உண்மையை சொல்லிட்டோம். மீனா இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சந்திரா.